யுஐஐ டிபார்ட்மெண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எனி டிகிரி படிச்சிருந்தா போதும், நீங்க தாராளமா வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த வேகன்சி வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் தான் நம்ம ஒர்க் பண்ண போறோம். ஸோ என்ன டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து பாத்தீங்கன்னா வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் கம்பெனி தான். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கிராஜுவேட் முடிச்சிருந்தா போதும், நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இன்ஜினியரிங் அல்லது நான் இன்ஜினியரிங் முடிச்சவங்க கிராஜுவேட் வந்து தாராளமா வந்து இதுல வந்து அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ பாஸ் அவுட் வந்து பாத்தீங்கன்னா 2021, 2022, 2023, 2024. ஸோ இந்த பேட்ச்லாம் நீங்க வந்து தாராளமா அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா. ஸோ இந்த ஸ்டேட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ரெக்குயர்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து கிராஜுவேட் முடிச்சிருந்தா போதும். ஸோ எனி டிகிரி நீங்க முடிச்சிருந்தா போதும், நீங்க அப்ளை பண்ணலாம். மொத்தம் வந்து 105 போஸ்டிங் இருக்கு. ஸோ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 35 போஸ்டிங், பாண்டிச்சேரிக்கு 5, கர்நாடகா வந்து 30, கேரளாக்கு வந்து 25, ஆந்திராக்கு வந்து 15, தெலுங்கானாக்கு 5. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கு. ஸோ தாராளமாக அப்ளை பண்ணலாம். இங்கே உங்களுக்கு வந்து சேலரி ஒர்க் கிடைக்கும். ஸோ இதோட பேசிக் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 9,000. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் வந்து உங்களுக்கு ட்ரைனிங்காக இருக்கும். ஸோ அது குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எனி டிகிரி முடிச்சிருந்தா வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். அது யூனிவர்சிட்டியா இருக்கலாம், இல்ல இன்ஸ்டியூட்லாம் இருக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் 21 ஏஜ்ல இருந்து மேக்ஸிமம் வந்து 28 ஏஜுக்குள்ள நீங்க வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க SC. ஸோ அது மாதிரி வந்து ட்ரைனிங் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து டிகிரியில வந்து அதிகமா வந்து மார்க் எடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அந்த மார்க் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும். ஸோ யார் வந்து ஹையஸ்டா வந்து மார்க் எடுத்திருக்காங்களோ அந்த மார்க் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ வீடியோக்குள்ள நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். ஓகே, ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து போயிடணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கிளிக் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இங்க போயிட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுல கொடுத்துருக்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்க வந்து ரெடியா வந்து எடுத்து ப்ராப்பரா வந்து வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதெல்லாமே வச்சுட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ன்றத கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி வந்து வரும். ஸோ அது மாதிரி வந்து மொபைல் நம்பர் கேட்பாங்க. ஸோ இது ரெண்டும் கொடுத்துட்டு ஓடிபி வந்து என்ன வருதோ அதை கொடுத்துட்டு நீங்க வந்து கேப்சரா கொடுத்துட்டு சப்மிட் பண்ண வேண்டியதுதான். ஸோ சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்க டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்க டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ ஸோ அந்த டீடைல்ஸ் வந்து நீங்க வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்க வந்து எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லாகின் சொல்லிட்டு ஸ்டூடெண்ட் லாகின் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு காமிக்கும். இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் லாகின் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களோட ஜிமெயில் ஐடி உங்களோட பாஸ்வேர்டு கொடுத்து நீங்க வந்து லாகின் பண்ணிக்கணும். ஸோ லாகின் பண்ணிட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் இதை வந்து நீங்க சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ண அங்க வந்து ஒரு பேஜ் வரும். ஸோ அந்த பேஜ்ல நீங்க வந்து அப்ளை பண்ண வேண்டியதுதான். ஸோ அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். ஓகேவா? ஸோ இதான் வந்து அப்ளை பண்ற மெத்தட். ஸோ இதோட ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா 17/2/2025 தான் வந்து பாத்தீங்கன்னா லான்ச் ஆயிருக்கு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா எப்போ க்ளோசிங் பாத்தீங்கன்னா 10/3/2025 அதுக்கு வந்து க்ளோஸ். ஸோ கால் லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இமெயில் ஐடி தான் வந்து ரிசீவ் ஆகும் சொல்றாங்க. ஸோ அதனால இமெயில் ஐடி கரெக்டா கொடுத்துருங்க. ஸோ எனி டிகிரி முடிச்சவங்க தாராளமா வந்து அப்ளை பண்ணலாம். தாராளமா அப்ளை பண்ணுங்க. மறக்காம வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போல பல ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கு. உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.